ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திராட்சையை பற்றி பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா விட்டிஸ் வினிஃபெரா, ஃபேமிலி வந்து விட்டியேசியே ஃபேமிலி. நம்ம திராட்சை நடவு செய்ய மண்ணுன்னு பார்த்தோன்னா நல்ல ஈரப்பதமான மண் வேணும். அதே மாதிரி மண் வந்து 1 மீட்டர் ஆழம் போகிற அளவுக்கு இருக்கணும். நம்ம நார்மலாக பண்ணுற வெரைட்டி மஸ்கட், அதாவது பன்னீர் திராட்சை தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 0.6 மீட்டர் ஆழமும் அகலமும் இருந்தால் போதும். அதே மாதிரி திராட்சைக்கு வந்து தண்ணிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. தண்ணி வந்து நம்ம நடவு செஞ்ச 3வது நாளும் 10வது நாளும் அதுக்கப்புறம் டெய்லியும் பாய்ச்சுவாங்க. நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி பாய்ச்சுற முறை மூலமாக தான் நம்ம வந்து திராட்சைக்கு வந்து தண்ணி பாய்ச்சுவோம். அதே மாதிரி திராட்சையை நம்ம எப்படி நடவு செய்வோம்னா பந்தல் சிஸ்டம் மூலமாக தான் நடவு செய்வோம். அதாவது அதோட கொடியை வந்து கீழே படர விடாமல் நம்ம அதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு கம்பு கொடுத்து அது மேலே வந்து படர விடுற மாதிரி நம்ம வச்சுருப்போம். இந்த பந்தல் சிஸ்டமில் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த திராட்சை கொடி வந்து நல்லா வளர்ந்து வந்தோன்னா அந்த முனியை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் அதில் நிறையா பிரான்ச்சஸ் வந்து அந்த கொடியெல்லாம் வந்து எல்லா பக்கட்டும் படர்ந்து நிறைய திராட்சை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்ததுக்காக இந்த பந்தல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த திராட்சை வந்தோன்னா நம்ம பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து 2 கிராம்/லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து அந்த இதுக்கு வந்து அடிப்போம். அந்த காய் வந்தோன்னா அப்போ பழம் பழுத்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.